ஏதோ மத அடிப்படையில் மொழி அடிப்படையில் ஏதாவது ஒன்று திரண்டான்னு வைங்க, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அவங்க கைப்பற்றிக்கலாம், நாட்டை கூட கைப்பற்றிட. சரி, அப்ப இதை இன்னொரு கோணத்துல அணுகும். அவங்க போராடுவாங்க, பிற துபாய் அல்லாத மக்கள்லாம் ஒன்று சேருவாங்கன்னு சொல்றோம்ல. துபாயை வளர்த்ததுல துபாயை விட துபாய்க்கு குடியேறினவங்களுடைய பங்கு தானே அதிகம். ஆமா, கண்டிப்பா வளர்த்ததுல அவங்க பங்கு தான். நம்ம தான் அது உண்டாக்கி, தமிழர்கள், மலையாளிகள் அப்படித்தான் அவங்களை கொண்டு அங்கெல்லாம் அவங்க உழைப்புல உருவானது தானே அந்த நகரம். அடுத்து உம்முல் குவைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 8 to 10 லட்சம் பேர் அளவுக்கு தான் இருக்கிறாங்க. அதில் உள்நாட்டு ஆளுக்கு எவ்வளோ இருக்காங்கன்னா ஒரு 30,000 பேர் தான் இருக்கிறாங்க. மீது எல்லாம் வெளிநாட்டு ஆட்களாக இருக்கிறாங்க. ராசுல் ஹைமா எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 40 லட்சம் பேர் தான் இருக்காங்க மொத்தமாக. அப்படி தான் இருக்கிறாங்க. 4 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதில் 2 லட்சம் உள்நாடு, 2 லட்சம் வெளிநாடு சமமாக இருக்குது ராசுல் ஹைமாவில். அப்போ இந்த மாதிரி உள்ள ஒரு நாடு தான் அந்த யுஏஇங்கிற ஒரு நாடு. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே எண்ணெய் வளம் இருக்குங்கிற வச்சு தானே பேசிகிட்டு இருக்கிறோம். எண்ணெய் வளம் அபுதாபியில் தான் இருக்குது, பாக்கி 7 நாட்டிலையும் கிடையாது. அபுதாபி மட்டும்தான், துபாயிலாம் கிடையாது. துபாயில் சும்மா 5% தான் வருது. அதாவது 95% யுஏஇலேருந்து வரக்கூடிய எண்ணெய் வளத்தில் 95% அபுதாபி. அதனால தான் அபுதாபிக்கு அதிபர் பதவியை கொடுக்குறாங்க.